வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் அடை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை பாயாசம் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அடை எடுத்திருக்கேன். இது உடைச்சதுக்கப்புறம் 2 கப் இருக்குது. அதுக்கப்புறம் 3 கப் வெல்லம் நல்லா துருவுனதுக்கு அப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 2 டேபிள் ஸ்பூன் நெய், சின்ன துண்டு தேங்காவை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கடைசியாக 1 கப் துருவின தேங்காய். இந்த தேங்காவில் தண்ணி சேர்த்து 1 கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 6 கப் லைட் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டாவதாக எடுத்த 4 கப் தேங்காய் பால். இது ஃபஸ்ட் எடுத்த கெட்டியான 1 கப் தேங்காய் பால். இது கடைசியாக எடுத்த 2 கப் தேங்காய் பால். பாயாசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ரெண்டாவது எடுத்த 4 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்தாச்சு. அது கூடவே எடுத்து வச்சிருந்த அடையை சேர்த்து வேக வச்சிடலாம். அடையை சேர்த்ததுக்கு அப்புறம் அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கெட்டி ஆயாச்சு, ஆனால் அடை இன்னும் வேகலை. அதனால் 3ஆவதாக எடுத்த 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அடை ரெடியாகிற நேரத்தில் வெல்லத்தை காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்து அது கூடவே 1 கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்த 1 கப் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது ரெடியாகிற நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் வெட்டி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுப்பட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அந்த நெய் கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதும் அது கூட உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்துடலாம்.
அது கூடவே முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள் என்ன அழகாக ரெடியாக இருக்குன்னு. டேஸ்டியான அடை பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.